வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து அவர் ரிசல்ட்ஸ் இன் சிஏ ஃபவுண்டேஷன் அப்படின்றத பற்றின வீடியோ. இதில் நான் என்னத்தை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சிஏ ஃபவுண்டேஷன் ரெகுலர் கிளாஸஸ் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதி எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அகாடமியில் படித்த பசங்க அப்படின்றது தான் அதை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஜூன் 24 ஃபஸ்ட்டு டைம் அகாடமியில் ரெகுலர் கிளாஸ் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதின பசங்க. ஸோ இதில் வந்து 90% பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க லிஸ்ட்டு தான் இருக்கும். அதாவது 12th 2024 மார்ச்சில் முடிச்சுட்டு ஜூன் எக்ஸாம் எழுதினவங்க இருப்பாங்க. 2 பேர் வந்து 12th 2023 முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க ஆகஸ்ட்லேயே செப்டம்பர்லேயே ஜாயின் பண்ணிட்டு ஜூன் எக்ஸாம் எழுதுகிற பசங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ பேர் எக்ஸாம் போனாங்க அப்படின்னும்போது, அனாஸ் முகமது, அனிஷா, பாலரிதேஷ், கௌதம், கீர்த்திகா, கிருத்தி, அஸ்ஃபர், நேஹா, பவித்ரா, ஷிவானி, ஸ்ரீநிகேஷ், ஸ்ரீநிதி, தேஜஸ்ரீ மொத்தம் 13 பேர் போயிருக்காங்க. இதில் வந்து அனிஷாவும் ஸ்ரீநிகேஷும் மட்டும் முன்னாடி வருஷமே 12th முடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 12th வந்து இந்த வருஷம் முடித்தவங்க, 2024 மார்ச் மாதம் முடித்தவங்க. அண்டு இதில் யார் யாரெல்லாம் பாஸு அப்படின்னா, அனாஸ் முகமது, அனிஷா, அதுக்கப்புறம் அஸ்ஃபர், நேஹா, ஸ்ரீநிகேஷ், ஸ்ரீநிதி 6 பேர் பாஸு. ஸோ இதுபடி அனலைஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட்டு 46% வந்து ரிசல்ட் வருது. இதுபடி அனலைஸ் பண்ணால், அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ரெகுலர் கிளாஸ் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதின பசங்களில் 46% ரிசல்ட். அப்போது ரிசல்ட் வந்து நம்ம அகாடமியில் யார் எப்படி கம்மியாச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது, 2023 டிசம்பரில் எக்ஸாம் எழுதி ஓல்டு சிலபஸில் அப்போ வந்து ரிசல்ட் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகி, அதுக்கப்புறம் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு ஒன்று வச்சோம்ல, அதில் வந்து பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த தடவை வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, அவங்க ரிசல்ட் நல்லா இல்லை. ஆக்சுவலி நேற்று நான் அனலைஸ் பண்ணும்போது ஓவராலாக அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மி ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த ஆங்கிளில் யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அப்போது என்ன எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க வந்து அந்த டிசம்பர் 23 பேப்பர் ரெடி ஆனாங்கல்ல, அப்போது அவங்க வந்து அந்த பேப்பர் ரொம்ப ஈஸியான பேப்பராக இருந்திருக்கு போல இருக்குது. ஆனால் அதில் அவங்க ஃபெயில் ஆகிருக்காங்க. அதை மனசில் கம்பேர் பண்ணி அந்த லெவலில் தான் அது இருக்குன்ற மாதிரி கம்பேர் பண்ணி அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், ஐசிஐ மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் வச்சு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அது டேம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டிசம்பருக்கு ரெடியாக இருந்தாங்க, அது ஓல்டு சிலபஸ்ஸு. அந்த அளவுக்கான ஸ்டாண்டர்டில் தான் நியூ சிலபஸ் பேப்பர் இருக்கும்னு நினச்சது ஒன்று. ரெண்டாவது, ஐசிஐ மார்க் டெஸ்ட்டும் அந்த ஒரு டஃப்னஸில் இல்லை. இது ரெண்டும் வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்துருச்சோ அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங். ஆனால் இந்த பசங்களும் நல்லா படிக்கிற பசங்க தான். ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் எனக்கு ரிசல்ட் சுத்தமாக வரல. சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு 10லேருந்து 15% கூட ரிசல்ட் இல்லை. ஆனால் ஃப்ரெஷர்ஸ் பேட்சில் ஆல்மோஸ்ட் 50% ரிசல்ட் இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். இதுதான் நம்ம ரிசல்ட்டை பற்றி நான் அனலைஸ் பண்ண விஷயம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷிவானின்ற பொண்ணெல்லாம் வந்துட்டு, அம்மா போமா ப்ளீஸ்மா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாமா அப்படின்னு கெஞ்சி குத்தாடி அனுப்பிச்சது. ஏன்னா இந்த 12th பசங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, படித்தாங்களே தவிர எக்ஸாமுக்கே போகல, ஸ்கிப் பண்ணிட்டாங்க எக்ஸாமு. இந்த ஒரு பொண்ணை தான் நான் வந்து கெஞ்சி குத்தாடி அனுப்பிச்சி வச்சோம். அது மாதிரி மேபி லைக்னும் இந்த பசங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போயிருந்தாங்கன்னா இவங்க கூட கிளியர் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த 2 மாதம் தான் அவங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த 2 மாதத்தில் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க, பட் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல. பட் இது எப்பவுமே நடக்கிறது தான். இவங்கெல்லாம் செப்டம்பரில் எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேபி லைக்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லேக்கிங் அப்படின்றது தான் சொல்ல முடியும். அண்ட் ரிசல்ட்டில் மார்க்ஸ்லாம் பார்க்கும்போது
நல்ல மார்க்ஸ். அனாஸ் வந்து 275, அனிஷா 223, அதுக்கப்புறம் வந்து அஸ்ஃபர் 214, நேஹா 245, ஸ்ரீநிகேஷ் 200 அண்ட் ஸ்ரீநிதி இஸ் 325. ஸோ ரிசல்ட்டும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது பாஸ் ஆனவங்களோட ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆன் அன் ஆவரேஜ் சம்வேர் அரௌண்ட் 230 அப்படின்ற மாதிரி வருது ஓவரால் ஆவரேஜில். பட் சி இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான், ரொம்பவே கம்மி. பிகாஸ் போன தடவை வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வந்துட்டு 66-67% எடுத்தாங்க. அதாவது ரெகுலர் ஃப்ரெஷ் பேட்ச் வந்து 66-67% எடுத்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து என்னோட மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து ரிப்பீட்டர்ஸாக இருக்க போகுது அப்படின்றதா என்னோட மைண்ட் செட் இருக்குது. ஆனால் போன தடவையே நிறையா தான் டெஸ்ட் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 5 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதினாங்க ரிப்பீட்டர்ஸு. ஆனால் அவங்க இன்னும் அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணல அப்படின்னு ஐசிஐ சொல்லிடுச்சு. மேபி லைக் அவங்களுக்கு அந்த நியூ சிலபஸ் ஃபஸ்ட் டைம் எழுதுறாங்க. ஓல்டு சிலபஸை பார்த்துட்டு நியூ சிலபஸ் எழுதுறதுனால தே ஹாவ் டு அட்ஜஸ்ட் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னு தோணுது. அண்ட் ஓல்டு சிலபஸில் அவங்களுக்கு அந்த பிசிஆர்ன்றது கை கொடுத்துச்சு லாவில் பொறுத்த வரைக்கும். ஆனால் நியூ சிலபஸில் பிசிஆர்னு ஒன்று இல்லை, பிசிகேன்றது ஒன்று இல்லை. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் லா எக்கனாமிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. கொண்டு வந்துருவோம், நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் அதை கொண்டு வந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து ரிப்பீட்டர்ஸ் வச்சு கொண்டாட போகிறேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நன்றி, வணக்கம்.